பல நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஐயா என்னால இந்த விஷயத்த தனியாலாம் செய்ய முடியாதுப்பா, இதுக்கு குறைஞ்சது 2 பேராவது வேணும், இதுக்கு குறைஞ்சது 3 பேராவது வேணும், 4 பேர், ஒரு டீமா இருந்தாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். பல கம்பெனிகளிலும் அவர்கள் ஐயோ இந்த விஷயத்த ஒரு டீமா இருந்தாதான் இவங்க செய்ய முடியும், அதனால ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவோம் என்று சொல்லி அவர்களும் செய்வது உண்டு. இங்கே மோசே அதான் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாரையும், என்னாகும் 11:14, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் தான் அப்படி சொல்ல முடியும், இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இயேசு இந்த மொத்த உலகத்தின் பாவத்தையும் என்மேல் சுமந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். என்னால் இந்த பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க முடியும் என்று அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக மரித்தார். இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஒரு மனிதன் பல மனிதர்களுடைய வாழ்க்கையோ பாரத்தையோ விஷயங்களையோ சுமக்க கூடாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அவருடைய பாரத்தை, அவருடைய கஷ்டங்களை, அவர்கள் எல்லாவற்றையும் சுமப்பதற்கு வல்லமை உள்ளவர். ஆகவே தான் எல்லா மனிதர்களின் பாரங்களையும் நான் சுமப்பேன் என்று சொல்லி இறங்கி வந்தார். அவரால் தாங்க முடியும். ஆமென்.